தேற்றம் 6. ரைட். தேற்றம் 6ன்னு சொல்லக்குள்ள வட்ட நாட்பகலில் கொஞ்சம் ஒரு 2-3 தேற்றத்தை சேர்த்து கொண்டு வந்துக்கிறேன். ரைட். வட்ட நாட்பகல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட். வட்ட நாட்பகல்னு சொல்லக்குள்ள வட்டத்தின் நாட்பகல் உச்சிகள் இது. உதாரணமாக ABCD இருக்குது. ரைட். ABCD அந்த உச்சிகள் வட்டத்தின் மீது உள்ள பரிதிகளில் இந்தாகி பரிதியில் காணப்பட்டதுன்னு அது வட்ட நாட்பகல். 4 புள்ளிகளும் வட்டத்தில் பரிதியில் காணப்படும். இந்தா ஏஏ பாருங்கள், பிஏ பாருங்கள், சிஏ பாருங்கள், டிஏ பாருங்கள். ரைட். இப்போ இது வட்ட நாட்பகல். அடுத்தது என்ன சொல்ல வராங்கண்டா வட்ட நாட்பகல் கண்டுபிடிச்சாச்சுன்னா அடுத்து சொல்கிறாங்க வட்ட நாட்பகல்ற எதிர்கோணம் மிகை நிரப்பி. இப்போ சொல்லப்போனால் இது ஒரு எக்ஸும் இது ஒய். எக்ஸாக ஒய் சமன் 180. மிகை நிரப்பி நிரப்பின்னா சோட் மிகை நிரப்பி நம்ம சொல்லக்குள்ளேயே பெருசாகிக்குது. அப்போ மிகை நிரப்பின்னு சொல்லக்குள்ள 180. அப்போ இது ஒரு 70 பாகையாக இருந்தால் இது 110 பாகையாக இருக்கும். ரைட். அதே போல் தான் இது ஒரு 50 போடையலாது இப்போ ஈக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போடணுமே. ரைட். இதில் ஒரு 80 பாகையாக இருந்தால் இது ஒரு 100 பாகையாக இருக்கும். உள்ளுக்கு வட்ட நாட்பகல் ராகக்கோணத்தில் கூட்டுத்தொகை 360 வந்தால் சரி. ரைட். இன்னொன்று இது வட்ட நாட்பகல் ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது பிடியை இ வரைக்கும் நீட்டிக்குது, டிஇ மட்டுக்கு நீட்டிக்குது. ரைட். அப்போ உண்டாகிற புறக்கோணமானது அதன் அகத்து எதிர் கோணத்திற்கு சமனாகும். 100 பாகையாகும். என்ன சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். வட்ட நாட்பகல் ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணமானது அதன் அகத்து எதிர் கோணத்திற்கு சமனாகும். நம்ம இது முக்கோணிட தேற்றம் படிச்சுப்போம். எப்படி ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணமானது அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அகத்தெதிர் கோணத்திற்கு சமனாகும். இது எத்தனை? இது 100ண்டா இது 100 தான். அப்படி தான். ரைட். தேற்றம் 6.